வணக்கம். இங்கே நிற்கிறதுக்கு முழுவதாக காரணமாக இருந்தேன். நன்றி சொல்கிறோம். அப்புறம் என்னோட நண்பர் விஜய் ஆண்டனி, அவங்க மிஸ்ஸஸ் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு பணியை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு. மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற மற்ற எல்லோருக்கும் என்னோட காலை வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நெகட்டிவான சில கமெண்ட்ஸ்லாம் நிறைய என் காத்துக்கு இருந்தது. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாட்டோகிராஃபர் பேசிக்கலாம். 8.5 years ஜுவாஸ் ஆஃப்டர் 11 films சினிமாட்டோகிராஃபர் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர். ஸோ ரெண்டு பேரும் எங்களோட நாங்கள் சூஸ் பண்ண பாத்வே விட்டுட்டு வேற ஒரு லைன் சூஸ் பண்ணுவோம். இது சடன் பிளான் ஆக்சுவலாக. நான் அந்த மாதிரி மாறினதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலங்கிறது தான் மெயின் ரீசன். டேரக்டரை மீட் பண்ணி என்னோடய ஒர்க்ஸ்லாம் கொடுத்து தான், பட் ஸ்டில் ரீசனால எனக்கு ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஆனந்தானு ஒரு ஃபிலிம் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் எந்த வரலைங்கிறதுனால தென் ஓகே ஃபைன், நம்ம தான் நமக்கு உதவக்கூடிய முக்கியமான நண்பன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி நாங்கள் 16 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், காலேஜ் மேட்ஸ் அப்படிங்கிறதுனால அவருக்கு நடிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எங்கள் காலேஜ் டேஸ்லேருந்து நல்லாவே தெரியும். ஸோ அவர் ஒரு நாள் ஆக்சிடென்ட்டாக மீட் பண்ணி வேறு ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி சம்பந்தம் பேசுறதுக்காக மீட் பண்ணி தான் அன்றைக்கி நைட்டு. தென் பேச்சுவாக்கில் அப்படி நான் ஒரு கதை வச்சுருக்கேன்னு சொல்லி பேசி அவர் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காரு, ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பேசி டக்குனு ஆஃபீஸராக ஒரு 2 years டிசைட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு இங்கே நிற்கிறோம், ஆடியோ ஃபங்க்ஷன் போட்டுருக்கோம். இந்த படத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல வரேன். விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் 25வது படம். 25 படத்தில் அவர் சாதித்ததை விட நடிகனாக இந்த படத்தில் நிறைய சாதிச்சிட்டாரு. ஒரு ரொம்ப தகுதியான ஒரு நடிகனாக அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும். மியூசிக் டைரக்டரை விட நடிகருக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த கேரண்டி நான் தரேன். படம் பார்த்த நடிகை நான் பேசுகிறேன். என்னோட ஃபிலிம் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இட்ஸ் அ டஃப் ஃபிலிம் ஆக்சுவலாக. இட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபிலிம், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபிலிம். நான் வந்தோம் சாங் பாடணும், டான்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. அதெல்லாம் நான் ஈஸின்னு சொல்ல வரல, பட் ஸ்டில் ரொம்ப சீரியஸ் ஃபிலிம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, பண்ணலாமா வேண்டாம் அவசரப்பட்டு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் சீன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணிட்டேன், கரெக்டாக நான் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ராஜா, விஜய் ஆண்டனி என்னை நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தென் படம் பாருங்கள். அடுத்த மாதம் படம் திரைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் பார்க்கணும், வெற்றி வேலை நான் பண்ணுற மாதிரி.